not going to give a message, already time is 9:55. ஏற்கனவே 9:55 ஆகிவிட்டது. இன்னொரு செய்தி கொடுக்க போவதில்லை. I have not come with a prepared message also. நான் ஒரு செய்தியை ஆயத்தம் பண்ணியும் வரவில்லை. But let me just bring out one thought. ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லட்டும். Just read it opening and then talk to you for about 10 minutes or so. நான் வேதத்தை திறந்து அந்த வசனத்தை படிக்கிறேன். ஒரு 10 நிமிஷங்கள் உங்களோடு நான் பேச விரும்புகின்றேன். Matthew's Gospel 25:1. மத்தேயு எழுதிய இயேசுவின் சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Then shall the kingdom of heaven be likened unto 10 virgins which took their lamps and went forth to meet the bridegroom. To meet the bridegroom. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். We know the whole parable. இந்த உவமையை நாம் அறிந்திருக்கின்றோம். I am not going into the interpretation of the parable. இந்த உவமையை இப்பொழுது நான் விளக்கி சொல்லப் போவதில்லை. The dispensation that would be according to the fulfillment of this parable is something else. வேதாகம காலங்கள் என்ற அட்டவணையை பார்க்கும் பொழுது இந்த உவமையில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் நிறைவேறுகின்ற காலகட்டம் இன்னொன்று. But we find here, ஆனால் இங்கே பார்க்கின்றோம் 10 were wise virgins. 5 were wise, 5 were unwise. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். We read, instead of the word unwise, foolish. 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் முட்டாள்களுமாய் இருந்தார்கள். Second verse says foolish. இரண்டாவது வசனம் ஆங்கிலத்திலே முட்டாள்கள் என்று வெளிப்படையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Look at me. என்னை பாருங்கள். The sin that the virgins committed, which prevented them to meet the bridegroom, was not presumptuous, but foolishness. மணவாளனை எதிர்கொண்டு சந்திக்க போகாதபடிக்கு அவர்களை தடுத்தது ஒரு கொடிய பாவம் அல்ல, அவர்களுடைய புத்தி இல்லாத முட்டாள்தனமே. We don't read here adultery, fornication. அந்த 5 பேர் விபச்சாரம் செய்ய போய்விட்டார்கள் என்று இங்கே எழுதப்படவில்லை. But we read here foolish. அவர்கள் புத்தி இல்லாத முட்டாள்களாய் இருந்தார்கள். What was that foolishness? அவர்களுடைய முட்டாள்தனம் என்ன? They didn't take the oil with them. They had no oil with them to light up the lamps. அவர்கள் தங்களோடு கூட விளக்குகளை எடுத்துச் சென்றார்கள், ஆனால் ஊற்றுவதற்கு தேவையான எண்ணெயை எடுத்துச் செல்லவில்லை. At the time they should light up, they had gone to the store. அவர்கள் அங்கே விளக்கேற்ற வேண்டிய நேரம் வந்த பொழுது எண்ணெய் வாங்க கடையை தேடிக்கொண்டிருந்தார்கள். They were not ready. ஆயத்தமாக இல்லை. Meanwhile the bridegroom had come. அந்த வேளையிலே மணவாளன் வந்து போய்விட்டார். The wise virgin who had lamps trimmed well, burning, were admitted. புத்தியுள்ள கன்னிகைகள் தங்களுடைய விளக்கை சரியாக சுத்தம் செய்து வைத்திருந்தார்கள், எண்ணெய் வைத்திருந்தார்கள், மணவாளனோடு போய்விட்டார்கள். Foolish virgins, that represents a group of people not ready, couldn't enter, the door was shut. கதவு பூட்டப்பட்டது. புத்தி இல்லாத முட்டாள்தனமான அந்த குழு அங்கத்தினர்கள் அந்த கதவுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. Church of God, தேவ சபையே, you might be taking much care to protect yourself, prevent yourself from falling into presumptuous sins. துணிகரமான பாவங்களில் விழுந்து விடக்கூடாது என்று நீங்கள் மிக எச்சரிக்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். But this is the day, these are the days, not to be only cautioned about those sins, but foolishness which doesn't seem to be sin. இந்த நாட்களிலே பொல்லாத துணிகர பாவங்களுக்கு மட்டும் விலகி வாழ்வதோடு இருந்து விடாமல் புத்தியினமான முட்டாள்தனமான காரியங்களுக்கும் விலகி கவனமாய் வாழ வேண்டும்.
many believers, servants of God, will be forsaken on that day because of their foolishness. அநேக விசுவாசிகள் ஏன் தேவ ஊழியர்களும் கூட அந்த நாளிலே அவர்களுடைய முட்டாள்தனத்தினால் கைவிடப்படுவார்கள். One of the sins that would proceed out of man's heart, as stated by Jesus in Mark's Gospel chapter 7, I think, we will not read, is foolishness. இயேசு கிறிஸ்து மனிதனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய பாவங்களை குறித்து சொல்லும் பொழுது புத்தியினம் என்பதையும் குறிப்பிட்டு சொன்னார். He said evil thoughts, adultery, fornication, and included in the list foolishness. அவர் அந்த பட்டியலை சொல்லும் பொழுது விபச்சாரத்தை குறித்து வேசித்தனத்தை குறித்து சொன்னார். ஆனால் மதிகேடு புத்தியினம் என்று அதையும் குறிப்பிட்டு சொன்னார். To enlist this as great as fornication, adultery, seems to be unreasonable. இந்த புத்தியினத்தை மதிகேட்டை விபச்சார பாவத்தோடு சமமாக கூறி எச்சரிப்பதோ தண்டிப்பதோ ஒருவேளை சரியல்ல என்று சிலருக்கு தோன்றலாம். Remember, Jesus said that. இதை சொன்னவர் இயேசு என்பதை மறந்து விடாதிருங்கள். It was not spoken by Paul or Peter. பவுலால் பேதுருவால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல இவைகள். Many sins come through foolishness. மனுஷனுடைய இருதயத்திலிருந்து அநேக பாவங்கள் புறப்பட்டு வந்து திட்டுப்படுத்துகின்றன. One or two just remind you. ஒன்று இரண்டு நான் சொல்கிறேன். Without referring to the quotation. வேத வசனங்களை மேற்கோள் காட்டவில்லை. Aaron and Miriam found fault with Moses. ஆரோனும் மரியாமும் மோசேயோடு தர்க்கம் பண்ணி குற்றம் கண்டுபிடித்தார்கள். They were accusing Moses for his marriage, for being married an Ethiopian woman. மோசே யூதகுலத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் எத்தியோப்பிய பெண்ணை கல்யாணம் பண்ணி இருந்தபடியினால் நீ இந்த பெண்ணை விவாகம் பண்ணினாயே என்று சொல்லி ஆரோனும் மரியமும் குற்றப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். They said to others, everybody, did not God speak to us through us? Would not he speak through us? Would he speak only through Moses? மோசேயின் மூலமாக மட்டும்தான் கடவுள் பேசுவாரா? எங்கள் மூலம் பேசவில்லையா? எங்கள் மூலமாக அவர் பேச மாட்டாரா என்று மற்ற ஜனங்களிடத்திலே குறை சொன்னார்கள். To cut short the incident, சுருக்கமாய் சொல்கிறேன். God told. கர்த்தர் சொன்னார். God smote them and Miriam became leprous. கர்த்தர் கோபம் கொண்டு அடித்தார். அப்பொழுது மரியம் குஷ்டரோகம் உடையவளாய் மாறினாள். As white as snow. அவளுடைய சரீரம் வெண்பனியை போல மாறியது. Immediately Aaron and Miriam said. உடனடியாக ஆரோனும் மிரியமும் சொன்னார்கள், Lord, pray for us that we might not be cast away and but the Lord may heal us. மோசேயை பார்த்து சொல்கிறார்கள், ஐயா தயவு செய்து எங்களுக்காக ஜெபியுங்கள், இந்த தண்டனை நிமித்தம் நாங்கள் துரத்தப்படாதபடிக்கு நாங்கள் சுகமாகும்படி ஜெபியுங்கள். Listen again. கவனியுங்கள். We have sinned against God, against a man of God, and we have done foolishly. நாங்கள் தேவனுக்கும் தேவ மனிதருக்கும் விரோதமாக பாவம் செய்து இந்த புத்தியீனமான காரியத்தை செய்தோம் என்றார்கள். Go home and read Numbers 12th chapter. எண்ணாகமம் 12ஆம் அதிகாரத்தை வீட்டிலே தொடர்ந்து படித்து பாருங்கள். And they said, we have done foolishly. இந்த காரியத்தை புத்தியீனமாய் செய்தோம். You don't read adultery, fornication. அங்கே விபச்சாரம் வேசித்தனம் என்ற பாவங்கள் செய்யப்படவில்லை. We have done foolishly. புத்தியீனமாய் செய்தோம். Brethren, சகோதரரே, to speak against the servant of God, Moses, is very, very, very serious. தேவனுடைய ஊழியராகிய மோசேக்கு விரோதமாக பேசுவது மிக மிக